வாங்க சுவையான மீன் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு மீன் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி சைடில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலாக்காக ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைக்கொத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் பெப்பர் சேர்த்துட்டு இது நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுக்கிற மீன் வந்து இதில் நம்ம 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி நம்ம இது மாதிரி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அதே பேனில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இதுல வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து மீனில் வந்து உப்பு சேர்த்துருப்போம். இப்போ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வேக விட்ருங்க. இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ரொம்ப கட்டியாக இல்லை, ரொம்ப தண்ணியாக இல்லை, மீடியமாக நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்ட விட்ருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அந்த மீன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மீன் வந்து இந்த பக்கம் 2 நிமிஷம் இந்த மசாலாவில் வேக விடுங்க. அப்படியே திருப்பி போட்டு அந்த பக்கம் 2 நிமிஷம் மசாலாவில் வேக விடுங்க. இது மேலே கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மீன் மசாலா ரெடி. நீங்கள் எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். மறக்காமலே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.